திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரே கட்சி எது? பாஜக தான். பாஜகவை தவிர வேறு யாரும் கேள்வி கேட்க முடியாது. பாஜக என்ஐஏ அனுப்பி என்ன நடந்தது என்று முழு ரிப்போர்ட்டை அமித்ஷா கேட்டிருக்காரு. செந்தில் பாலாஜி சொல்றாரு இன்ச்சு பை இன்ச்சா. இந்த கூட்டம் 8:30 மணிக்கே வந்து கூடி விட்டது. காலையில கிளம்புனது 8:45 இங்க சென்னையில எங்க பனையூர்ல இருந்து. அப்போ திட்டமிட்டு இந்த கூட்டத்தை வேலுச்சாமிபுரத்தில் கூட்டியது விஜய் தான். எனக்கு சார் விஜய் வந்து அவரோட முக்கியமான தலைவர்களை முன்னெடுத்து தான் அந்த கட்சி ஆரம்பிச்சாரு. அவங்களுக்கு ஏதாவது பிறந்த நாள், ஏதாவது நினைவு நாள்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு செலை வச்சு, பனையூர் அலுவலகத்திலே ஒரு வீட்லயே செலை வச்சு மாலை போட்டார். உடனே என்ன பண்ணாங்க, நம்ம எல்லாரும் மீடியா முதற்கொண்டு கிண்டல் பண்ணோம். இவர் என்ன வீட்டுல உட்காந்துட்டு அரசியல் பண்ணுவாரா, பப்ளிக்கை மீட் பண்ண மாட்டாரா? உடனே பொதுக்கூட்டம் நடத்துறாரு. முதல் பொதுக்கூட்டம் விக்கிரவாண்டில நடத்துறாரு, அடுத்து மதுரையில் நடத்துறாரு. இவர் என்ன பொதுக்கூட்டம் தான் நடத்துவாரு, மக்களை நேரடியா சந்திக்குவார். சும்மாவே டெம்ப் பண்ணி அவர் யூகவை தூண்டி விட, அவர் அமைதியா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் இவரு சனிக்கிழமை வீக்கெண்டு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு. அப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சாரத்துல நாகையில ஆட்களை கம்மி பண்ணாங்க, வேணும்னு இதை பண்ணி கம்மியாச்சு. உடனே தான் அவர் என்ன பண்ணாரு, ஓகே ரேலி மாதிரி போயிட்டு நம்ம கூட்டத்தை சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்த கதை தானே சார். திமுக மற்ற ஊடகங்கள் கூட தானே இதுக்கு காரணம். அவர் அமைதியா வீட்டிலேயே அரசியல் பண்ணியிருப்பாரு சார். அவர்கள் எழுதுதான் செய்வாங்க. ஊடகம்னா பத்திரிகைனா கருத்து சொல்லத்தான், கருத்து சுதந்திரம் இருக்கு. கட்சி தலைவர் ஊடகங்களா விஜய்? அந்த கட்சிக்கு யாரு தலைவர்?